இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தை சிலுவையின் சங்கீதம் என்று சொல்லியே வேத ஆராய்ச்சியாளர்கள் அழைக்கிறார்கள். தாவீது இந்த அதிகாரத்திலே தன்னை மறைத்து, தன்னுடைய பிரச்சனைகளை மறைத்து, கிறிஸ்துவினுடைய பாடுகளை வெளிக்காட்டும் வண்ணமாக இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தினுடைய தொடக்கத்தினுடைய அந்த பிராக்கெட்டில் அகிலேத் ஷிகார் ராகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காளை பெண்மான் என்கிற ஒரு மெட்டு என்று சொன்னாலும், அழகிய ஒரு மான் வேட்டைக்காரனிடம் சிக்கி கொண்டு எப்படி சின்னாபின்னம் ஆகிறதோ அப்படிப்பட்ட நிலைமையிலேயே கிறிஸ்துவினுடைய பாடுகள் இருந்தது என்பதை இங்கே சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் தாவீது அநேக பிரச்சனைகளின் மத்தியிலே வாழ்ந்தாலும், அவனுடைய குடும்பத்தில் பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்வில் பிரச்சனை, சவுலினால் அவனுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், அவனுடைய மகன் நிமித்தமாக அவனுக்கு வந்த பிரச்சனைகள் என்று சொல்லி அவன் ஆண்டவருக்கு இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்வில் எத்தனையோ பிரச்சனைகள் அவனுடைய வாழ்வில் காணப்படுகிறது. ஆனாலும் அவைகள் எல்லாவற்றையும் மறந்த ஒரு நிலைமைதான் ஆவிக்குரிய வாழ்வினுடைய முதிர்ந்த நிலை என்று சொல்லி நாம் சொல்ல முடியும். அவன் அந்த பிரச்சனைகளையெல்லாம் மறந்து விட்டு, அவன் தன்னுடைய காரியங்களையெல்லாம் மறைத்து விட்டு கிறிஸ்துவினுடைய பாடுகளை வெளிக்காட்டுகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் பவுலும் சொல்லுகிறார். கிறிஸ்துவினுடைய பாடுகளின் அச்சடையாளங்களை என்னுடைய சரீரத்தில் நான் சுமந்து திரிகிறேன் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்காக நான் பட்ட அந்த பாடுகளை மாத்திரம்தான் நான் வெளிக்காட்ட விரும்புகிறேன் என்பதை சொல்லுகிறாரே ஒழிய, அவருடைய வாழ்விலே ஏற்படுகிற, அவருக்கென்று தனிப்பட்ட வாழ்விலே ஏற்படுகிற பிரச்சனைகளை எந்த காரணத்துக்கும் என்று சொல்லி காட்டவில்லை. இங்கே அழகிய மான் ஒன்று எங்கேயெல்லாம் மாட்டிக்கொள்கிறது, ஒரு பாய்ந்து வருகிற சிங்கத்தோடு கூட, அதே போல் நாய்கள் மத்தியில், பாசான் தேசத்து பலத்த எருதுகள் மத்தியிலே, காளைகள் மத்தியிலே மாட்டிக்கொள்ளுகிற ஒரு நிலைமையாக இங்கே கிறிஸ்து குறிப்பிடப்படுகிறார். இந்த 3 நாட்களும் ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே பட்ட பாடுகள், வேதனைகள், அவருடைய சரீரங்களெல்லாம் கிழிக்கப்பட்ட நிலைமையை இங்கே சங்கீதக்காரன் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். முதலிலே என் ஆண்டவர் சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு கிறிஸ்து புலம்பின அந்த காரியத்தை இங்கே அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு, கெத்செமனே தோட்டத்திற்கு சென்று ஜெபித்த பின்பு, தேவதூதன் அவரை பலப்படுத்தின பின்பு, அவர் தன்னைத்தாமே ஒப்பு கொடுத்தபடியினால, அவர் தேவ பிரசன்னத்தை இழந்தவராக, தேவனுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டவராக அவர் ஒப்பு கொடுத்தபடியினாலே அவர் அங்கே இத்தனையாய் வேதனை அடைந்த காரியத்தை பார்க்கிறோம். அவரை முதலிலே தாவீது எப்படி குறிப்பிடுகிறான்? மண்புழுவுக்கு அவரை குறிப்பிடுகிறான். புழு, நான் ஒரு புழு என்று சொல்லுகிறான். புழு என்பது அது எந்த ஒரு எதிர்ப்பையும் தன்னுடைய சரீரத்திலிருந்து காட்டப் போவதில்லை. அதை நசுக்கினால் அப்படியே நசுங்கி போய்விடக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் மனிதர்களுடைய உடம்பிலே எலும்புகள் இருக்கிறபடியினாலே அவர்கள் அந்த எலும்பின் நிமித்தமாக நமக்கு வரக்கூடிய அந்த காரியங்களை தடுக்கக்கூடியவர்களாய், ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு செயல் அவர்களுக்குள்ளாக இருக்கிறார். புழுவிற்கு அந்த ஒரு காரியம் இல்லாதபடியினாலே அது எந்தவித எதிர்வினையும் ஆற்றாதபடி அது நசுக்கி போட்டால் நசுங்கி போகிறது. மனிதனை நசுக்கி போட முடியாது. அதை இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள் எதை காட்டுகிறது என்று சொன்னால், எந்தவித ஒரு எதிர்வினையும் காட்டாதபடி எல்லா பாடுகளையும், அடிக்கிறவனுக்கு தன்னுடைய முதுகையும், தாடை மயிரை பிடுங்குகிறவனுக்கு தன்னுடைய தாடையையும், முகத்திலே உமிழ்கிறவனுக்கு தன்னுடைய முகத்தையும், முற்கிரிடம் சூட்ட நினைப்பவனுக்கு தன்னுடைய சிரசையும், கோலினால் தலையிலே அடித்து உம்மை யார் கண்டுபிடித்தால் என்று ஞான திருஷ்டியினாலே சொல்லும் என்பவனுக்கு எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுத்து, ஒரு காரியத்தை கூட எதிர்வினை ஆற்றாதபடி, எதிராக பேசாதபடி அவர் தாங்கி கொண்டதை இங்கே முதலிலே சங்கீதக்காரன் கிறிஸ்துவனுடைய பாடுகளில் குறிப்பிடுகிறார். 2வது 14ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிற, சிங்கத்தை போல வாழ்ந்த என் இயேசு, சிங்கத்தை போல வாழ்ந்த என் கிறிஸ்து, எந்த ஒரு பிரச்சனைக்கும் பயப்படாதவர், பரிசேயர் சதுசேயர்களையெல்லாம் பார்த்து மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசரே, உங்களுக்கு ஐயோ என்றெல்லாம் பேச துணிந்து இருந்த என் இயேசு, பவனி வரும்பொழுது காசுக்காரர்களுடைய காசுகளை எல்லாம் கொட்டி
ஆலயத்தை கல்லர் குகையாக்கினவர்களை சவுக்கை உண்டு பண்ணி விரட்டின என் இயேசுவை குறித்து இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவருடைய இருதயம் உருகி மெழுகுபோல் ஆகி அவருடைய குடல்களின் வழியே வழிந்தோடிற்று என்று சொல்கிறான். அத்தனையான ஒரு பாடுகள், ஒரு மண்புழு, ஒரு புழுவை போல நொறுக்கப்படுகிற ஒரு காரியம். ரெண்டாவதாக இங்கே அவருடைய இருதயம் உருகி ஓடிற்று என்று சொல்லுகிற ஒரு காரியத்தையும் இங்கே சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக அவர் ஆதாம் ஏவாளினுடைய பாவத்தின் நிமித்தமாக எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி நிர்வாணமுள்ளவர்களாய் மாறிவிட்ட அந்த நிலைமையை மாற்றுவிக்கும்படியாக, ரட்சிப்பின் ஆடையை உடுத்துவிக்கும்படியாக தன்னுடைய ஆடையே இழந்தவராக அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறதையும் இங்கே சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீதம் ஆழமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து விட்டேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ந்து விட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் பிரச்சனையே சொல்லி புலம்பிக் கொண்டிருக்க மாட்டார்கள். ஜெபிக்கும் பொழுது தங்களுடைய காரியங்களையே சொல்லி புலம்பிக் கொண்டிருக்க மாட்டார்கள். கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை அவர்கள் தியானிக்க ஆரம்பித்து விடுவார்கள். சங்கீதக்காரனுக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும், அவன் கிறிஸ்து அந்த நாட்களிலே மரிக்காமல் இருந்தாலும், அவன் ஒரு தரிசனம் காண்கிறது போல கர்த்தருடைய பாடுகளை கண்டு இங்கே அப்படியே அவன் எழுதி வைக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய பக்கத்தில் தொங்கின கல்லர்களில் கூட ஒரு கல்லன் இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அவன் தன்னுடைய பாடுகளை, தன்னுடைய காரியங்களை மறந்து கொண்டு இயேசுவை பார்த்து சொல்கிறான், நாமோ செய்த பாவங்களுக்காக, தவறுகளுக்காக தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அவருடைய பாடுகள், அவருடைய காயங்கள், அவருடைய வேதனைகள் எல்லாம், அவர் எந்த ஒரு பாவமும் செய்யாமல் அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறாரே என்று சொல்லி அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லனை எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் தன்னுடைய வேதனைகள் பெருகின மத்தியிலும் அவனுடைய உயிரும் போகிறது. ஆனால் அவன் அங்கே கிறிஸ்துவினுடைய பாடுகளை அவன் அங்கே காண்பிக்கிறது, அதை பார்க்கிறோம். ரெண்டாவது, இந்த பாடுகளை சங்கீதக்காரன் எழுதுகிறாரே, தாவீது எழுதுகிறாரே, இந்த பாடுகள் பாவத்தினுடைய தண்டனையின் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போலதான். பாவத்தினுடைய கொடுமையை, பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறதே, அதனுடைய வேதனையை என் ஆண்டவர் அந்த நியாய தீர்ப்பின் நேரங்களிலே சிலுவையிலே அதை அவர் அனுபவித்தாரே. பாவத்திற்காக இத்தனை தண்டனைகளை ஏற்றுக்கொண்டாரே. இந்த தண்டனைகள் ஒரே ஒரு சோறு போன்ற ஒரு காரியம், ஒரே ஒரு சின்ன ஒரு காரியத்தை தான் அவர் அனுபவித்திருக்கிறார். இந்த மரணத்தினுடைய வேதனைகள் இத்தனை கொடுமையாயிருக்கும். நாம் பாவம் செய்து நாம் நீதி உள்ள தண்டனையை பெற்று நாம் நரகத்திற்கு சென்றோம் என்று சொன்னால் நித்திய காலமான இதை காட்டிலும் பல 100 மடங்கான வேதனைகளை அனுபவிக்க முடியும் என்பதை இங்கே சங்கீதக்காரன் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். வேதனைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கு இந்த பூமி சென்றுவிடக்கூடாது, இந்த உலகம் சென்றுவிடக்கூடாது என்பதை அந்த கசந்த காடியை என் இயேசு, இந்த கசப்பான அனுபவத்தை, இந்த கசப்பான பாடுகளை என் இயேசு ருசித்ததாக இங்கே சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் கீழே பார்க்கிறோம், கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு அவருக்கு எதிர்த்தாற்போல் உட்கார்ந்து கொண்டு என்னுடைய உடையின் பேரிலே, 18ஆம் வசனம் சொல்கிறது, என்னுடைய உடையின் பேரிலே சீட்டு போட்டார்கள் என்று சொல்லி தங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தை மறந்து, தங்களுக்காக இரட்சகராய் தொங்கப்பட்டிருக்கிற இயேசுவை மறந்து, ஆகாயத்து பறவைகளையும் எல்லாவற்றையும் போஷித்து காட்டு புஷ்பங்களுக்கெல்லாம் உடுத்திவித்த ஆண்டவர் அரைகுறை ஆடையோடு கூட தொங்கிக் கொண்டிருக்கிறாரே எனக்காக என்பதை பார்ப்பதை மறந்துவிட்டு அந்த வஸ்திரத்தை தொட்டால் சுகமானார்களே, இந்த வஸ்திரம் எனக்கு கிடைத்து விட்டால் இதை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்து விடலாமே, இதை காட்டி நான் பெரிய ஆள் என்று காண்பித்து விடலாமே, சமுதாயத்தில் எனக்கு ஒரு நற்பெயர் கிடைத்து விடுமே, நான் அற்புத அடையாளங்களை செய்கிறவனாக மாறிவிடலாமே, அல்லது என் வாழ்விலே அற்புத அடையாளங்கள் நடக்க முடியுமே என்பதை நினைத்து கொண்டு கீழே இருந்து சீட்டு போடுகிற நிலைமையில் தான் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி தங்களுக்கென்று ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவை நோக்கி பார்க்காதபடி, கிறிஸ்துவனுடைய பாடுகளை நோக்கி பார்க்காதபடி, கிறிஸ்துவனுடைய மரணத்தினுடைய அந்த அவல நிலையை நோக்கி பார்க்காதபடி
இந்த பாவத்தினுடைய கொடூரத்தினுடைய ஒரு சிறு பகுதியைத்தான் இவ்வளவு கொடுமையாய் என் ஆண்டவர் அனுபவித்தாரா? இதை காட்டிலும் பன்மடங்கு நான் அனுபவிக்க கூடாது என்பதற்காக இந்த சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டாரே. அந்த காரியத்தை என் வாழ்வில் நினைத்து கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தினுடைய பாரம், உம்முடைய பாடுகள் என் சரீரத்தினுடைய அச்சடையாளங்களாய் மாறட்டும், உம்முடைய இருதயத்தின் பாரம் என் பாரமாய் மாறட்டும்னு சொல்லி கேட்கிறவர்களைத்தான் இன்றைக்கு என் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கீழே அமர்ந்து கொண்டு தொங்குகிறவர் மேலே கரிசனையற்றவர்களாய் சீட்டு போட்டுக்கொண்டு என் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தால் போதும், என் வாழ்க்கையில் அதிசயம் நடந்தால் போதும், என் மூலமாய் அதிசயம் நடந்தால் போதும், என் மூலமாய் அற்புதம் நடந்தால் போதும்னு சொல்லி வாழ்கிற நிலைமையை விட்டுவிட்டு கிறிஸ்துவின் முகத்தை நோக்கி பார்ப்போம். நமக்காக அந்த கேடடைந்தார். அந்த கேடடைந்த அந்த இயேசுவினுடைய முகத்தை நோக்கி பார்த்தோம் என்று சொன்னால் நமக்குள்ளாகவும் கிறிஸ்து இயேசு உருவாக முடியும். பவுல் அதைத்தான் சொல்லுகிறார். உங்களில் கிறிஸ்து உருவாகும் வரையிலும் நான் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி, எப்படியாயிலும் கிறிஸ்து நமக்குள்ளாக அவர் உருவாகிவிட வேண்டும். அவருடைய பாடுகளை, அவருடைய மரணத்தை, அவருடைய வேதனைகளை தியானிக்கும் பொழுது, அவருடைய இருதயத்தினுடைய பாரங்களை புரிந்து கொண்டு நம்முடைய பாடுகளையெல்லாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் அப்படியே மறைந்து போகக்கூடியதாய் காணப்படுகிறது. தாவீது இந்த இடத்துல தன்னுடைய வாழ்வில் இருந்த ஒரு பிரச்சனையும் கூட சொல்லாதபடி முழுக்க கிறிஸ்துவினுடைய பாடுகளை இங்கே வெளிக்காட்டி இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பேச்சில், நம்முடைய செயல்களில், நம்முடைய ஜபங்களில், நம்முடைய கண்ணீர்களில் கிறிஸ்துவின் பாடுகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது கிறிஸ்து நிச்சயமாய் மற்றவருடைய இருதயத்திலும் பிறக்க முடியும். கிறிஸ்து ஒரு பூரண புருஷனாய் அவர்களுக்குள்ளும் உருவாக முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா, மனிதர்கள் மூழ்கணுமே மறுரூபம் மாகணுமே, எல்லா மனிதர்கள் மூழ்கணுமே மறுரூபம்